வணக்கம். ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய தி ரூல்ஸ் ஆஃப் மணி என்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 26வது விதி. இந்த ரூல் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ரிஸ்க்கை பற்றி சொல்லுது. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமா கூடாதா? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே, அதுவும் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியே. ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த முடிவை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் எடுக்கலாமா கூடாதா, அல்லது எந்த லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்கணும், ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்கணுமா, அல்லது ரொம்ப சின்ன லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்கணுமா, அல்லது ரிஸ்க்கே எடுக்காமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். அப்படிங்கிறதான் இந்த விதி நமக்கு சொல்லித்தர பாடம். நீங்கள் எந்த விதமான ரிஸ்க்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 7 விஷயத்தை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நம்பர் 1, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய வயது. நீங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசு உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஒரு வழியில் போயிட்டா கூட திரும்ப வந்து புதுசாக ஒரு விஷயத்தை திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா நேரம் இருக்கும். நம்பர் 2, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். இப்போது சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, அல்லது வளர்ந்து வர குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து காலேஜ், அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜ், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னா அப்போ பெரிய ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நீங்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஆழமாக தீவிரமாக சிந்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 3, இன்கம் அல்லது ஆசெட், அதாவது சொத்து அல்லது வருமானம். இந்த அதிகமான சொத்து அல்லது அதிகமான வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நாம் எடுக்கிற ரிஸ்க்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வெல்த்திலிருந்து, அதாவது உங்களுடைய இன்கம் அல்லது உங்களுடைய சொத்துல இருந்து எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்காக ஒதுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்பர் 4, ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஹேண்டிலிங். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் தவறாக போகும்போது நமக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தை நீங்கள் கையாள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, உங்களால் கையாள முடியுமா அப்படிங்கிறது. எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட மோசமானது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆர்வ கோளாறில் நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்முடைய இலக்கை மறந்துட்டு அல்லது தேவையில்லாத செலவுகளில் மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்ன நடந்தாலும், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தையும் சரியாக மேனேஜ் பண்ணி நம்முடைய கோலில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே அந்த கேள்வியை வந்து கேட்டுக்கணும். நம்பர் 5, டைமிங். உங்களால் எவ்வளவு காலம் பொறுத்திருக்க முடியும், அது வந்து லாங் டேர்மா அல்லது ஷார்ட் டேர்மா. அதிக காலம் என்னால் பொறுத்திருக்க முடியும் அப்படின்னா ஓகே, அல்லது என்னால் அதிக காலம் பொறுத்திருக்க முடியாது அப்படின்னா ஒரு குயிக் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஸ்கீம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 6, ஹவு மச் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ். உங்களிடத்துல எவ்வளவு தகவல் இருக்குது, எவ்வளவு இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல முக்கியம். ரொம்ப குறைவான டேட்டா, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போகிறீங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை பற்றின குறைவான தகவல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ரிஸ்க். ஸோ அதிக அளவு தகவல்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். நம்பர் 7, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனப்பான்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கா அல்லது நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கா? ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு விஷயம் சரியாக நடக்கும்போது அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் தவறாக போகும்போது அதற்கு உங்களுடைய மனப்பான்மை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 7 விஷயத்தின் அடிப்படையில் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்படியே ரிஸ்க் எடுத்தாலும் எந்த லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த 26வது விதி நமக்கு சொல்லித்தர பாடம். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற புக் சீரிஸ் வந்து நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எபிக் லைஃப் குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வீடியோவில் 27வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.